ஒரு பெரிய நோய் வந்து சடனா நமக்கு வந்துராது. சடன்னா ஒரு பெரிய நோய் வந்துராது. சின்ன சின்னதா, சின்ன சின்னதா, சின்ன சின்னதா தான் ஆரம்பிக்கும். பொதுவா ஒரு நோயுடைய ஆரம்ப நிலை அறிகுறிகள் அப்படின்னு சில விஷயங்கள சொல்லுவாங்க. அதுல முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, பசியற்று போறது. பசிக்காது நமக்கு. பசியில ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இருந்துகிட்டே இருக்கும். 2வது வந்து பாடியில ஒரு விதமான சோர்வு இருக்கும். மனசுல ஒரு விதமான மந்த நிலை இருக்கும். லேசான மூக்கோட்டம் இருக்கலாம். லேசான தும்மல் இருக்கலாம். ஒரு தொண்டை கரகரப்பு லேசான தன்மையில இருக்கலாம். காய்ச்சல் வர்றது மாரி ஒரு லேசான ஒரு கதகதப்பு, ஒரு பாடியில வந்து ஒரு சின்ன சூடு இருக்கலாம். இந்த மாரி இது எல்லாமே மைல்டா இருக்கும். சின்னதா தான் இருக்கும். இந்த சின்ன நோய் தன்மைகள், அதாவது நோயினுடைய ஆரம்ப நிலை அறிகுறிகள்னு சொல்லுவோம். இந்த அறிகுறிகள் வரும்போது, நம்ம ரொம்ப கவனமா சில விஷயங்கள செஞ்சுட்டோம் அப்டின்னா, நோய் வந்து அடுத்த நிலைக்கு வளரவே வளராது. இந்த ஆரம்ப நிலை அறிகுறிகள நாம ப்ராப்பரா, ரைட்டா அட்ரஸ் பண்றதுக்கு நமக்கு தேவ ஒரு சின்ன பொறும தான். சின்ன பொறும தேவ. இந்த சின்ன பொறுமைய நம்ம மிஸ் பண்ணிடும்போது தான், நோய் வந்து வளருது. நோய் வளரும்போது, அத சரி பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பொறும தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் அதிகமா வளர்ந்துருச்சு அப்டின்னா, இன்னும் அதிக பொறும தேவைப்படும். பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ, அந்த அளவுக்கு பெருசா பொறுமை தேவைப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆரம்ப நிலை அறிகுறிகள் இருக்கு இல்லையா? இப்போ லேசா ஒரு ஒரு தொண்டை கரகரன்னு இருக்குதுங்க, சூடாகுற மாரி இருக்குது பாடி அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. 2டே 2 மெடிசின்ஸ் தான். ஒண்ணு உணவு முறைகள்ல கம்ப்ளீட்டான ஒரு கட்டுப்பாடு. ஒண்ணுமே இல்ல. நல்ல பசி வராத வரைக்கும் சாப்பிடவே கூடாது. அப்படியே பசி வந்ததுன்னா, நமக்கு 3 ஆப்ஷன் வச்சுக்கணும். ஒண்ணு ஃப்ரூட்ஸு, இன்னொன்னு சூப்பு, இன்னொன்னு கஞ்சி சாதம். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கும். 4வது ஆப்ஷன் போவே கூடாது. பழங்கள் எப்ப சாப்பிடணும்னா, ஒரு மாரி ட்ரையா இருக்குது. ஏதாவது ஒரு இனிப்பு, ஒரு ஏதோ ஒண்ணு சாப்பிடணும் போல தோணுது. ஆனா பசி இல்ல. இந்த மாரி நேரத்தில பழம் சாப்பிட்றணும். இல்லங்க எனக்கு லேசா பசிக்குதுங்க அப்படின்னா, கஞ்சி சாதம் சாப்பிட்றணும். அவ்வளோதான். பசியே இல்லன்னா இந்த 3மே கூட எதுவுமே வேணாம் விட்டுறலாம். ஸோ இதுதான் உணவு விஷயத்தில நீங்க செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம். பொறுமை அந்த சின்ன பொறுமை இருந்தா அத அழகா செஞ்சிரலாம். அந்த சின்ன பொறுமை என்ன தெரியுமா பண்ணும்? சாப்பாட்டு மேல இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்த வந்து கட் பண்ணும். உங்க உடம்பு என்ன கேட்குது அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு உங்கள ரெடி பண்ணும். எனக்கு பசிக்கல. நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு லேசான பசி தான் இருக்குது. சும்மா ஒரு 4, 5 வாய் கஞ்சி சாதம் சாப்பிட்டா போதும். இந்த பொறுமை இந்த செயல செய்ய வச்சுரும். அந்த கண்ட்ரோல குடுக்கும். பொறுமை என்ன பண்ணும்? கண்ட்ரோல குடுக்கும். அப்போ உணவு விஷயத்துல 3 ஆப்ஷனு. இது ஒரு முதல் மருந்து. நோயுடைய ஆரம்ப நிலை அறிகுறிகள்ல நாம இருக்கும்போது. 2வது மருந்து என்ன தெரியுமா? ரொம்ப அற்புதமான மருந்து ஓய்வெடுப்பது. ஓய்வுங்கிறது வந்து சில நேரங்கள்ல முக்கியமா வந்து நோய் தன்மையால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கான தூக்கத்த விட சிறந்த மருந்து ஓய்வு. நோய் தன்மையால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கான அல்லது நோயினுடைய ஆரம்ப அறிகுறிகளை கொண்டிருப்பவர்களுக்கான தூக்கத்தை விட பெரிய மருந்து, சக்திமிக்க மருந்து ஓய்வு. ஏன்னா, அவங்களுக்கு தூக்கம் வராது. ஓய்வு என்பது என்ன? கண்களை மூடி தளர்வாக எந்த வேலையிலும் தீவிரமாக ஈடுபடாமல் சும்மா இருப்பது. இதுக்கு தான் அந்த பொறுமை தேவை. ஓய்வ மட்டும் நீங்க மேற்கொண்டு விட்டீர்கள் என்றாலே, நோய் என்பது அடுத்த நிலைக்கு ஒரு பாயிண்ட் கூட நகராது. மாறாக என்ன செய்யும்? இறங்கிவிடும். இந்த முளையிலேயே கிள்ளி எறிதல் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அது வந்து நோய பொறுத்தவரைக்கும் இந்த ஓய்வு அதை செய்து கொடுத்துவிடும். உணவு விஷயத்துல ஒரு பொறுமை, ஒரு கட்டுப்பாடு. ஓய்வை எடுப்பதில் நாம் செய்யக்கூடிய ஒழுங்கு. இந்த 2 யாரு செய்றாங்களோ, அவங்களுக்கு வந்து நோய் அடுத்த நிலைக்கு போகவே போகாது. இது வந்து ஒரு மாபெரும் மருத்துவத்தினுடைய உண்மை. இது 2யும் செய்றதுக்கு ஒரு சின்ன லெவல் பொறுமை தேவை. இத செய்யலன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? மருந்து சாப்பிட போயிடுவோம். பொறுமை இல்லாதவங்க தான் ஆரம்ப நிலை அறிகுறிகளுக்கு மருந்து சாப்பிடுகிறார்கள். மருந்து குணப்படுத்தாது. கண்டிப்பா குணப்படுத்தாது. உடனே ஒண்ணு சொல்லுவாங்க, "இப்போதைக்கு நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன்." குணப்படுத்துறதும், கண்ட்ரோல் பண்றதும் ஒண்ணு தான். குணப்படுத்துறதுக்கு வழி தெரிஞ்சா மட்டும் தான் கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி தெரியும். அப்ப மருந்துகள் வந்து கண்ட்ரோலும் பண்ணல, குணப்படுத்தவும் கண்டிப்பா இல்ல. அது என்ன பண்ணுது தெரியுமா? அடக்கி வைக்குது. அடக்கி வைக்குது. அதாவது நீங்க பொறுமையா ஒண்ணும் இருக்க வேண்டாம். நீங்க பொறுமையா இருக்க வேண்டாம். நீங்க அவசரப்படுங்கன்றத என்கரேஜ் பண்ணுது. இயற்கை மருத்துவங்கள் என்ன பண்ணுது? நீங்க அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்கன்றத என்கரேஜ் பண்ணுது. இந்த இடத்துல தான் 2 ட்ராக் பிரியுது. இது டெஃபினெட்லி ராங் ட்ராக். இது சர்வ நிச்சயமாக நல்ல வழி. பொறுமை தான் இந்த வழிய தீர்மானிக்குது. நீங்க எந்த வழியில போறீங்கன்றத உங்க பொறுமை தான் தீர்மானிக்குது. சின்ன லெவல் பொறுமை தான். இறைவன் வந்து நமக்கு எவ்வளோ கருணையோட, ரொம்ப நீங்க பண்ண தப்புல தாங்க இது வந்திருக்குது. அதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தா கூட போதும். ரொம்ப பொறுமையா இருக்க தேவையில்ல.
இல்ல நான் மருந்து சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னா, சரி பரவால்ல இப்போதைக்கு சாப்பிட்டுக்கங்க. அடுத்து ஒண்ணு வரும். அப்ப நீங்க இப்ப விட அதிகமா பொறுமையா இருக்கணும். இப்பவே உங்களால பொறுமையா இருக்க முடியல. அப்ப எப்படி இருப்பீங்க? பொதுவா மெடிடேஷன்லயே சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிடுங்க. இல்லங்க எனக்கு பண்றதுக்கு டைமே இல்லங்க. அப்ப நீங்க கண்டிப்பா 40 நிமிஷம் பண்ணியே ஆகணும். ஏன்னா, அந்த அளவுக்கு டைம் இல்லாம நீங்க என்ன பரபரப்பா இருக்கீங்க. அப்போ 40 மினிட்ஸ் கண்டிப்பா பண்ணியாகணும். அந்த மாரி தான் இது. ஸோ, இந்த ஆரம்ப நிலை அறிகுறிகள், சிறிய பொறுமை, இத வந்து எப்பயுமே நம்ம வந்து மனசுல வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஆரோக்கியங்கிறது வந்து எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். மக்கள் இத போயா இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி வளர்த்துக்கிட்டு ஆஸ்பத்திரிலயும், ஆப்பரேஷன்ல போய் படுத்துக்கிட்டு இருக்காய்ங்கன்ற மாரி தெரிய ஆரம்பிச்சுரும். அதனால என்ன நடந்தாலும் அந்த பொறுமை, பொறுமைங்கிறது தாங்க மருந்து. இது ஒரு மறைவான மருந்து. இப்ப நான் வந்து உணவு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஓய்வெடுங்கன்னு சொன்னேன். இது 2 மருந்து வேலை செய்யணும்னா, அந்த பொறுமைங்கிற மருந்து இருந்தா தான் அந்த மருந்தையே நம்ம எடுக்க முடியும். அதனால இந்த சின்ன பொறுமை அப்படிங்கிறத வந்து மேற்கொண்டு பழகணும். இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு அது சின்ன பொறுமையே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் அவசரம். ஒரு சாதாரண ஒரு சிக்னல்ல நிப்போம். அந்த ரெட்லருந்து அப்பதான் வந்து கிரீன் போட்டிருப்பாய்ங்க. ஒரு 20 ஹாரன் அடிக்கும். அவைங்க அந்த ஆக்ஸிலரேட்டர திருகுறதுக்குள்ள ஒரு 10, 20 ஹாரன் அடிச்சிரும். போத்தானே போறாய்ங்க எல்லாரும். ஸோ அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லாத மக்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். இதுதான் நோயுடைய உண்மையான மூல காரணம். அதனால தான் நம்ம ஆரம்பத்தில நோயுடைய மூல காரணம் மனதில் இருக்கிறது. மனதை மாற்றிக்கொள்ளாத வரை நோய்களும், மருந்துகளும், பக்க விளைவுகளும் ரிப்பீட்டு அவ்வளோதான். இதுதான் நடக்குது. இந்த ரிப்பீட்டேஷன் வந்து அந்த செகண்ட் ரிப்பீட் வரும்போது ஃபர்ஸ்ட் ரிப்பீட் மாரி இருக்காது. இது கொஞ்சம் ஆழமா இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? நமக்கு பொறுமையை மேற்கொள்றதுக்கு வழிவகையே இல்லாம போயிடும். இப்ப அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு வர்றாங்க ஒரு பெரிய பொறுமையா இருங்க. ஒரு 2 மாசம், ஒரு 8 சிட்டிங் வாங்க. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களால பொறுமையா தான் இருக்க முடியாது. பொறுமையா இருக்கிறவங்க வாழ்க்கையில எந்த ஒரு கீழ் நிலையில இருந்தாலும் மேல வந்துரலாம். பொறுமை இல்லன்னா, நீங்க எங்க மேல இருந்தாலும் கீழ போயிடுவீங்க. பொறுமை என்பது இறைவனுடைய உங்களுக்கான அருள்களை அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனப்பக்குவம். நீங்க பொறுமைன்ற அந்த லைன்ல இருந்தீங்கன்னா, இறைவன் உங்க கூட இருக்கான்னு அர்த்தம். யார பத்தியும், எத பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. பொறுமை இல்லன்னா கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கிறணும். நம்ம கீழ பாதாளங்கள நோக்கி, ஆழங்கள நோக்கி போயிட்டே இருக்கோம்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம இறைவன்கிட்ட வந்து, "இறைவனே பொறுமையை கொண்டும், நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாகன்னு" கேட்கிறோம். இறைவன்ட்ட நீங்க பொறுமைய மட்டும் கேட்டா போதும். பொறுமைங்கிறது வந்து ஒரு பெரிய வரம். நீங்க ஆக்சுவலி இறைவன்ட்ட வந்து பெரிய வரத்த கேட்கிறீங்க. பெரிய வரத்த இறைவன் அந்த வரத்த குடுத்துட்டான். எப்படா கேட்பீங்க அப்படின்னு தான் இறைவனும் பார்க்குறான். அதுதான் இந்த தியானம். அதுதான் இறைவழி. அதுதான் இறை ஞானங்கள். இறை ஞானங்கள் நமக்கு என்ன செய்யுது? ஒரு மேஜிக்கும் பண்ணல. பொறுமையை புகுத்துகிறது. இந்த அழகிய சிந்தனையோடு இன்றைய தியான செயல்முறை நாம் தொடங்கலாம்.